பிரைஸ் லார்ட். காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பதி வாசிப்போம். அது உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியத்தினுடைய சரியான தெளிவு இல்லை. சில ஊழியக்காரங்க சுவிசேஷம் இருக்கிறாங்க, தசமாத்து 2 தசமாக எடுத்து உங்க சபைக்கு ஒன்று எனக்கு ஒன்று அனுப்புங்கிறாங்க. அது தவறு. தசமா ஒண்ணுதான். அடுத்தது, இன்னைக்கு தசமாத்தை எடுத்து நிறைய சுவிசேஷ ஊழியத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு பாஸ்டர் கிட்ட கொண்டு வந்து 100-200 கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுவும் தவறு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? யார் வேணாலும் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கலாம், யார் வேணாலும் ஒரு சத்தியத்தில் நடத்திருக்கலாம். ஆனால் மூலிகை ஞானஸ்தானத்துக்கு எந்த சபையில் இருக்கிறீங்க, அந்த சபை ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் தசம பாகம் தரணும். காணிக்க எந்த சுவிசேஷம் வேணா தந்து போங்க. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலி இடாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அது சர்வாங்க தகன பலி தசம பாகம், அது எல்லாருக்கும் தரக்கூடாது. உன்னுடைய சபையுடைய நீ எந்த சபைக்கு போறியோ அந்த சபையின் போதருக்கு தான் தரணும். அதுக்கு மேல நீ என்ன கொடுத்தாலும், எந்த சுவிசேஷம் கொடுக்கலாம், தீர்க்கதரிசி கொடுக்கலாம், மற்ற எந்த ஊழியத்துக்கு வேணாலும் தரலாம். நீங்க மிஷினரி ஊழியத்துக்கு தரலாம். அதுல மட்டும் கை வைக்காது. கண்ட இடமெல்லாம் போற இடமெல்லாம் நீ தசம பாகத்தை பலிசு கொடுத்துக்கிட்டுன்னா உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை இழந்துடும். தேவ சித்தம் அது இல்லை. வசனம் தெளிவா சொல்லுது. உபாகமம் 12:11, கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகனபடி இடாதபடிக்கு எச்சரிக்கையாரு. ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு ஏமாற்றுகிற ஊழியங்கள் நிறைய இருக்குது. ஏமாற்றுகிற ஊழியக்காரர் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு போதும், திருப்தியா இருக்கிறேன், காணிக்கெல்லாம் வேண்டாம், நிறுத்தி கொடுக்காதீங்கன்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்களா? இல்ல. ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர். கண்ட இடத்துல பலி செலுத்தாதீங்க. அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, அது தேவ சித்தம் இல்லை. அதனால இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க, கஷ்டப்படுவீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இது எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.